வெளிநாட்டு வினோதங்கள் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு செய்தியை ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம பேப்பர்லேயோ இல்லை வார இதழ்லையோ படித்து நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனால் இப்போது நம்ம நாட்டிலேயே வெளிநாட்டை விட மோசமான வினோதங்களை நம்ம தினமும் செய்தியில் பார்க்குறோம். எல்லாமே வித்தியாசமான செய்திகளாக இருக்குது. நம்ப முடியாத அளவுக்கு கொடூரமான செய்திகளெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிலோ 18 இருக்கிற சிறுமிகள் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மித்து மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, நீதிமன்றமே அதை நம்பிக்கிட்டு இருக்குது. அதை முறியடிக்கிற விதமாக தான் இன்றைக்கி கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கேரள மாநிலத்தில் ஆலப்புழாங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே சிவன்குட்டின்னு ஒரு வயதானவர் இருக்கார். அந்த சிவன்குட்டிக்கு 13 வயசில் ஒரு பேத்தி. அந்த பேத்தியை தான் இப்போது அந்த சிவன்குட்டியை கொலை செஞ்ச வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த 13 வயது பேத்தி என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா, 16 வயதுடைய ஒரு ஆண் நண்பருக்கு பைக் வாங்கி தரணும், தனக்கும் ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலையே திருடி இருக்கா அந்த 13 வயது சிறுமி. பச்சை புள்ள, ஒன்றும் தெரியாத குழந்தை. அப்படித்தானே நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றமும் அதானே சொல்லுது. ஆனால் இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது என்னடா நடக்குது, யாரைடா நம்புறது? சொந்த பேத்தியை, சொந்த தாத்தாவை கொன்னுட்டு நகையை திருடிட்டு போகிறா அப்படின்னா யாரை நம்புறது? யார் கூட நம்ம வாழ்கிறது சொல்லுங்கள்? யாரை கொலை பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சொந்த பேத்தியே தாத்தாவை கொல்றா, கட்டின புருஷனை பொண்டாட்டி கொல்றா, பெத்த பிள்ளையவே அம்மாக்காரி கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கிறா 4 வயசு குழந்தைய. அந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, இதே பெங்களூரில். கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஹரிணிக்கும் வினய்ங்கிற ஒரு வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் அப்படியே கள்ளக்காதலாக உருவெடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக யார் இருப்பாங்க? கட்டுன கணவன். அவனை கொலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் திட்டம் போட்டு கட்டுன புருஷனை போட்டு தள்ளிட்டா. அதை தான் பெத்த மகனே பார்த்துட்டான். ஏமா அப்பாவை கொல்ற அப்படின்னு கேட்டதுக்காக, இருந்தா நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவ, நீயும் செத்து தொலைடான்னு சொல்லி தான் பெத்த மகனை, 4 வயசு மகனை தலையணையை வச்சு அழுத்தி கொண்டிருக்கிறா பெத்த தாயே. இங்கே தாய்மைக்கு 1000 விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு தாய், பெண் என்றால், பெண் குழந்தை என்றால், இங்கே பாருங்க 13 வயசு பெண் குழந்தையும் தப்பு பண்ணுது. 43, 53, 63 வயசு கிழவி வரைக்குமே குற்றவாளிகளாக இருக்காங்க, குற்றத்தில் ஈடுபடுறாங்க. அம்மா பாசம் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு போற்றி பேசுவோம், எந்த அளவுக்கு அதை ஒரு மதிப்பீடு வச்சிருக்கோம். தங்கம், வைரம், வைடூரியம்னு எதுக்குமே ஈடாகாத ஒரு பொருள் எதுன்னா அதுதான் தாய்ப்பாசம். இங்க அந்த தாய் பாசத்தையும் மீறிய ஒரு பாசம் இருக்கு, அதுதான் கள்ளக்காதல் பாசம். இப்போ சமீப காலமா நமக்கு கிடைக்கிற செய்திகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தாய் பாசத்தையே முறியடிக்கிற அளவுக்கு ஒரு பாசம் இருக்குது அப்படின்னா கள்ளக்காதல் பாசம். அதாவது கள்ளக்காதல் குற்றமில்லை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகாக நடக்கக்கூடிய கொலைகள், அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தாய் பாசத்தையே மிஞ்சும் அளவுக்கான ஒரு பாசம் இருக்கு. அதுதான் கள்ளக்காதல் பாசம் அப்படிங்கிறத நாம இதன் மூலமா விளங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.